குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கேன். ஆக்சுவலா ரொம்ப ஒரு துக்கமான ஒரு நிகழ்வு போய்கிட்டு இருக்குது பைபிள்ல. யோபு இப்ப 5வது அதிகாரம் 4வது அதிகாரத்துல அவருக்கு உடம்பெல்லாம் அது இல்லாம போயிடுச்சு. ரியலாவே சென்னையில புயல், நிறைய இடங்கள்ல மழை, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்லாம் கட் அவங்களுக்கெல்லாம் சுகம் ஆயிடுது. சாந்தியை கொடுப்போம். ம், சரி, ஓகே. அதுவும் இருக்குது. அடுத்தது இதுல வந்து அந்த கடைசி நேரத்தில் ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து அவரு 3வது அதிகாரத்துல சொன்னாரு யோபு. யாருமே இதை பத்தி திங்க் நான் பண்ணிருக்க மாட்டோம்ல பிரதர். வாழ்ற வரைக்கும் பிறப்போம், கண்டிப்பா கல்யாணம் பண்ணுவோம், பிள்ளைகள் பெப்போம், நிறைய சம்பாதிக்கணும். இந்த தாட்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுதான் இருந்துச்சு. இப்படிதான் இருக்கணும். எல்லாமே அந்த ஒரு இதுக்கப்புறம் இறக்கும் பொழுது ம், இப்படி எல்லாம் கஷ்டப்படுவோமா அப்படின்னு நினைச்சாலே பாவம் செய்ய மாட்டோம் பிரதர். கண்டிப்பா. ஏன்னா ஒரு நாள் கண்டிப்பா, அதாவது இறக்கறதுக்கு முன்னாடி அந்த வயோதிகம் வரும்போதே மைண்ட் என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிடும். அதுலயும் மரணப்படுக்கை, இந்த மாதிரி நோய்கள், தீராத நோய்கள், அதெல்லாம் ரொம்ப கொடுமை. ஒரு சில நோய் உள்ளவங்கலாம் வெளியிலே வரமாட்டாங்க. பார்த்தா மக்கள் வந்து அருவருப்பா பார்ப்பாங்கன்ட்டு. அதெல்லாம் எவ்வளவு கொடுமையானது. ஸோ அந்த மாதிரி நோயில தான் இவர் இருக்கிறார். ஸோ அப்ப அதெல்லாம் இவருடைய வரதுக்கு நண்பர் முன்னாடியே இந்த ஞானம் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப பாக்கியசாலிகள் தான். கண்டிப்பா. நம்ம அலர்ட்டா ம், இருக்கலாம். பாவம் செய்யறதுல இருந்து தப்பிச்சிடலாம். கண்டிப்பா. ஸோ இப்போ நம்ம பார்க்கறதுல வந்து யோபுடைய நண்பர்கள் 3 பேர் வராங்க. அதுல எலிப்பாஸ்ன்னு ஒரு நண்பன் தான் இப்ப பேசிட்டு இருக்கிறான் 4வது அதிகாரத்துல. 5வது அதிகாரத்துல ரொம்ப ரொம்ப நிறைய ரகசியங்கள் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச அதிகாரம். இப்ப எலிப்பாஸ் சொல்றான், இப்ப கூப்பிடு, உன் உத்தரவை யார் கேட்கறாங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்பான். அப்ப வந்து பணக்காரனா இருக்கும்போது உத்தரவு போட்டிருப்பாருல்ல. பணக்காரனா இருக்கும்போது தானாவே அந்த அகங்காரம் வந்திருக்கும்ல. இப்ப கூப்பிடு, நீ சொல்றதை யாராவது கேட்கறாங்களா பார்ப்போம். பரிசுத்தவான்களை யாரை நோக்கி பார்ப்பீர்? கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் கிராமங்கள்ல சுடுகாட்டுல புதைக்க போகும்போது ஒரு பாட்டு பாடுவாங்க, ஹரிச்சந்திரன் பாடல். அதுல எல்லாமே இருக்கும். ஆஹ் எனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்குது. அன்ன சொத்தை அபகரிச்சவன் அங்க எப்படியெல்லாம் துக்கத்தை அனுபவிப்பான் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஒரு பாவமும் இது இது பண்ணியிருந்தா இப்படி இப்படி பண்ணிருவான் ஆகும் அவனுக்கு அப்படின்னு அது யூடியூப்லயே இருக்குது தமிழ்ல அந்த பாட்டு. ஸோ அது பாடிட்டு புதைக்கிறது இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது உரைக்கும். ஆனா இப்போ அது மாதிரி பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி கிராமத்துல இருக்குமோ என்னவோ தெரியல. இங்கதான் எலக்ட்ரிக் சுடுகாடு ஆயிடுச்சுல. ஸோ அப்ப அங்க அதுல என்னென்னலாம் வருமோ அதையெல்லாம் இதுல சொல்றார். கோபம் நிர்மூடனை கொல்லும். அதுல பாத்தீங்கன்னா அந்த பிளாட்ல அண்ணாண்டு தள்ளி வச்சு அந்த இடத்தையும் சேர்த்து ஆக்கிரமிக்கிறது, இதெல்லாம் வரும் அந்த ஹரிச்சந்திரன் பாடல்ல. இப்படியெல்லாம் பண்ணவனுக்கு இந்த இந்த தண்டனை அப்படின்ட்டு. இப்போ இங்க சொல்றாங்க, கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். இதெல்லாம் ஏன் சொல்றாரு அப்படின்னா, நீ இவ்வளவு அனுபவிக்கிறல்ல, இதுல ஏதோ ஒண்ணு நீ கண்டிப்பா பண்ணியிருப்ப, யோசிச்சு பாரு. இல்லையா? அவன் வந்து நீதிமானாதான் இருப்பேன், நீதிமானா இருந்தா கஷ்டப்பட மாட்டாங்களே, அப்ப ஏதோ பண்ணியிருக்கணும்ல. அப்ப இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்தா அதை நினைத்து ஆறுதல் அடைன்னு அர்த்தம் அது. அப்ப கோபம் நிர்மூடனை கொல்லும். அவன் பண்ணான்னு சொல்லல, ஜென்ரலா சொல்றார் இப்படி எல்லாம் ஆகும். பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். ஸோ அப்ப இப்ப இருக்கிற உன்னுடைய அந்த மனத்தாழ்ச்சி எல்லாமே இருக்கும்போது உனக்கு இருந்துச்சா? ஒரு ஆடையும் மாட்டையும் வெட்டிட்டா நீ செய்த பாவம் சரியாயிடுமா? அப்படித்தானே அவர் பரிசுத்தம் பண்ணார். பையன் ஏதாவது பாவம் கரெக்ட். பண்ணியிருந்தான்னா அதுக்காக இவர் கடை வெட்டினாராம். கடை வெட்டுறது பாவம் இல்ல? ஸோ அடுத்தது, ஆனா அந்த விஷயத்தை இதுல தொடல. பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். நிர்மூடன் ஒருவன், பாருங்க சூப்பரா இருக்கு, நிர்மூடன் ஒருவன் வேரூன்றுகிறதை நான் கண்டு உடனே அவன் வாசஸ்தலத்தை ஸ்தபித்தேன். ஒரு அநியாயம் செய்யறவன், முட்டாள்தனமா இருக்கிறவன் ஃபேமஸ் ஆகுறான். ஃபேமஸ் ஆகுறான்னால என்ன ஆகும்? அவன் இன்னும் நல்லா பாவம் பண்ணுவான்.
ஒரு அதிகாரம் இதெல்லாம் இன்னொன்னு கிடைச்சதுன்னா அவங்கள பார்த்து நிறைய பேர் இன்னும் மாறிடுவாங்க. கெட்டு போக வாய்ப்பு இருக்கு இல்லையா? பண்றாங்க. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் சின்ன பையனா இருக்கும்போது எங்க ஊர்ல ஒரு பெரிய தாதா அவரு வந்துட்டு போறாரு இவங்க கடைக்கு. அவர் பார்த்தோன்னே "ச்சே, அந்த மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான் சின்ன வயசுல. அதே மாதிரி ஆயிட்டான் அவன் பெருசானோடனே. இப்பலாம் அவன் பிரதர் அவன் மூவிஸ்ல அப்படி வர ஆனதை பார்த்து இன்னொரு பையன் "ச்சே, அவன் எவ்வளவு சூப்பரா இருக்க பாரு." அந்த மாதிரி ஆகணும்னா அவனும் அதே மாதிரி ஆயிட்டான். இது எப்படின்னா இவங்க எல்லாம் பக்கத்து பக்கத்து வீடு. இது எப்படி நடக்குது? அப்ப பாருங்க எல்லாம் ஒண்ணா பிறக்குறாங்க பாருங்க. அதான் அங்க விஷயம். அந்த பாவம் கரெக்ட். செய்தவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருப்பாங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா, இப்ப ஒரு அப்பா அம்மாவுக்கு இந்த பாவம் செய்தவங்க ஒண்ணா பிறக்கணும். அப்ப இந்த அப்பா அம்மா அவங்களுக்கு கணக்கு இருக்குதோ இல்லையோ இங்க பிறந்தாகணும். அடுத்தது அவங்க கூட பிறக்கிறவங்களுக்கும் கணக்கு இருக்குதோ இல்லையோ அங்க கூட பிறந்து அனுபவிக்கணும். இதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கும். ஆனா இது கடவுளுடைய கணக்கு, பயங்கரமான கணக்கு. நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. கரெக்ட் பிரதர். அப்படி இப்பலாம் மேக்ஸிமம் பாருங்களேன், ஹீரோவை விட நெகட்டிவ் ரோல தான் ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க. ஹீரோவே நெகட்டிவா நிறைய தானே இருக்காரு. நடக்குது. ஹீரோவே நெகட்டிவா கரெக்ட். தானே இருக்காரு. ஹீரோ கரெக்ட். ஓயின்னு கத்துனா இவன் ஓயின்றான். அதை என்ன விட டபுள் பண்றது? மடங்கு. ம். அதானே போட்டி நடந்துட்டு இருக்குது. அப்படியே ஹீரோ ஏன்னு கத்துறாரு, உடனே போய் போனு டமால்னு அதிருது, ஒட்டையுது. ஸோ இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு எல்லாமே. ம், நீங்க பண்றது தப்பு அப்படின்ட்டு எம்ஜிஆர் போய் மரியாதையா பேசுவார் வில்லன் கிட்ட. நீங்க பாத்தீங்கன்னா அவர் படத்துல மரியாதையா பேசுற மாதிரி இருக்கும். அவன் தான் வில்லன் தான் கொஞ்சம் திமிரா பேசுவானே தவிர ஹீரோ கண்ணியமா பேசி அதுக்கப்புறம் அடிக்க போகும்போது அவர் அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. இப்ப இருக்கிற இப்ப மூவிஸ்ல ஹீரோ தான் டபுள் மடங்கு ஹீரோ தான் பண்றாங்க. வில்லனு, ஹீரோ தான் வில்லனு. கரெக்ட். ஸோ அதுக்கு தான் சொல்றாரு. ஏன்னா இப்ப உலகம் முடியணும்ல, எல்லாருக்குள்ளயும் அசுர குணம் இருக்கு, அதை தூண்டப்படணும். அப்ப தூண்டப்பட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அவன் பாவம் செய்யும் போது பலருடைய சாபத்தை வாங்கிக்குவான். அப்படி அதை தான் சொல்றாரு, உடனே அவன் வாசஸ்தலத்தை சபித்தேன். அப்புறம் என்ன ஆச்சு பாருங்க, அவன் பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவிப்பார் இல்லாமல் வாசலிலே நொறுக்கப்பட்டார்கள். ஏன்னா பையன் தன்னுடைய குழந்தையை அனுபவிக்கிற வழி வந்து இறக்குற அந்த துக்கம் இருக்கு பாருங்க, அது நிறைய பேரை மாத்தும். என்னடா வாழ்க்கைன்னு போயிடும். புலியூர் சரோஜா நடன இயக்குனர், அவங்க எம்ஜிஆர் பாட்டுக்கெல்லாம் அவங்க தான் டான்ஸ் மாஸ்டரு. திடீர்னு அவங்க பையன் இறந்துட்டான். இறந்தோடனே அவங்களுக்கு வாழ்க்கையை வெறுத்து போய் அப்பயே ஒரு ஸ்கூல் நடத்துனாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அவங்களுக்கு உடனடியாக அந்த மனப்பக்குவம் வர ஆரம்பிச்சிடும், இதெல்லாம் சும்மா. ஏன்னா யாருக்காக சம்பாதிக்கிறோமோ அவங்களே இல்லைன்னும் பொழுது அவங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அவங்களுடைய குணமும் மாற்றிக்குவாங்க. ஸோ அப்போ தன்னுடைய குழந்தை நொறுக்கப்படுறத பார்க்குறாங்க. அவங்க காப்பாற்ற யாருமே இல்லாமல் ரட்சிப்புக்கு தூரமாகி. ஸோ அப்போ அந்த தண்டனை அதை எதுக்கு சொல்றாருன்னா, உடனடியா அங்க தண்டனை கிடைக்குது. ஒரு தப்பானவன் தவறான காரியம் செஞ்சு மேல வரும் பொழுது பலருடைய சாபத்தை வாங்கும்போது அவனுக்கு தண்டனை கிடைக்கிறத கண்ணு முன்னாடி பாக்குறோம். அப்ப உனக்கு அப்படிங்கிறது இன்டைரக்டா சொல்லப்படுது. அப்ப உனக்கு மட்டும் நீ நல்லவனாவே இருந்து உனக்கு கிடைச்சிருக்குமா தண்டனை அப்படிங்கிறது. குரான்ல பாத்தீங்கன்னா கடைசியில யாருக்கும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது, அவன் செய்ததுக்கு கூலி கொடுக்கப்படும். அப்ப எப்படி கடவுள் சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் ஊனமா படைப்பாரா? இல்லையா? பசித்தவன் அவன் விளைச்சலை முச்செடிகளுக்குள்ளும் இருந்து பறித்து தின்றான். யாரு? அந்த நிர்மூடன் ஒருத்தன் வேறுன்றான் இல்லையா? அப்ப இவனுக்கு தான் பையன் இல்லையே. இப்ப வரவும் போறவெல்லாம் சாப்பிட்டா, இது பைபிள்ல இன்னொரு இடத்துல இருக்கும். அதிகமா சம்பாதிக்கிறவன் வந்து அதை பார்த்துட்டு செத்து போயிடுவான், யார் யாரோ அவன் எடுத்து சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. அப்ப எதுக்கு சம்பாதிக்கிறோன்னே தெரியாம சம்பாதிச்சுட்டு இருக்கிறான் கஷ்டப்பட்டு. அது தானா வந்தா அது வேற விஷயம் இல்லையா, தலைமுறை தலைமுறையா வர்றது. ஆனா இப்ப யாருக்கும் அப்படி இல்ல, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, ஆனாலும் அது அவங்களுக்கு கிடைக்க போறது இல்லை, அவங்க பையனுக்கு கிடைக்க போறது. நான் உலகம் அப்படி இருக்கிறத நம்ம பாக்குறோம். நமக்கே நம்ம அப்பா அம்மாவோட இது கிடைக்கல, அப்ப நமக்கு நம்மளோட இது எப்படி நம்ம குழந்தைக்கு கிடைக்கும்? தெரியுதுல்ல நமக்கே. அப்ப
அப்ப பசிக்கிறவன் வந்து அந்த அந்த கடைசி நேரம் அப்படி இருக்கும். எங்கெங்கேயோ இருந்து முட்செடிக்குள்ள இருந்தெல்லாம் அவனுடைய நிலத்துல இருந்து பறிச்சு சாப்பிடுறான். பரிகாரன் அவன் ஆஸ்தியை விழுங்கினான் இல்லையா? குறுக்கு புத்தி உள்ளவன். அதை எப்படி வளைச்சு போடுறது? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. என்னன்னா, ஒரு வீடு வாடகைக்கு இருக்கிறாங்கன்னா, வாரிசே இல்லாதவனுடைய வீடா பார்த்து குடியேறுறது. இருப்பவனுக்கே வீடு சொந்தம்னு ஒரு சட்டம் வேற இருக்குது இல்ல? எப்படி எப்படி இருக்கிறானுங்க பாத்தீங்களா? ஸோ அதே மாதிரி சில உழுபவனுக்கே நிலம். கும்பல் இருக்காங்க அடுத்தவங்களுடைய சொத்தை எப்படி அபகரிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு உழுபவனுக்கே நிலம் சொந்தம்ட்டானுங்க. இப்ப நிறைய பேருக்கு வந்து அந்த இது பேர் என்னமோ கிராமத்துல வந்து நிலத்தை வந்து குத்தகை விடுவாங்க. இன்னொருத்தர் பயிர் பண்ணுவாங்க. அப்படியே கொஞ்ச நாள் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். அது நீங்க வாங்கவே முடியாது. சொந்தக்காரனுக்கு தான் பெரும்பாலும் ஏமாத்தாங்க. சொல்றாங்க பிரதர். அதனாலயே எத்தனை வருடம் இப்ப விழிப்புணர்வு ஏற்பட்டவங்க மாத்திடுறாங்க. 1 இயர் 2 இயர் ஒன்ஸ் வீட்டு வாடகை. ஆமா, வீட்டை மாத்திக்கிட்டே இருக்கிறது அதுக்காக தான். போயிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. எதுக்கு வம்பு? ஏன்னா சட்டம் வேற அப்படி இருக்குது. அதுதான். அப்ப இந்த சட்டத்தினால அந்த நம்பிக்கை இதெல்லாம் போயிடுச்சு பாருங்க. மனிதாபிமானம் எல்லாம் போயிடுச்சு பாருங்க. இவன் ஏதோ ஒரு நன்மை பண்ற மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டாங்க. உழுபவனுக்கே சொந்தம், வீடு இருக்கிறவனுக்கே சொந்தம் அப்படின்ற மாதிரி. அவன் வீட்டு வாடகையே கொடுக்காம கூட இருக்கலாம். வருஷ கணக்காயிடுச்சா, ஓகே இது என்ன இது முடிஞ்சு போச்சு. வீட்டையும் காலி பண்ண வைக்கிறது பெரிய கஷ்டம்ன்றாங்க. தப்பு பண்றவங்களுக்கு உடந்தையா இருக்குல்ல, சாதகமா இருக்குது. அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா தப்பு பண்றவன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பண்ணுவான். அதான் பெரிய விஷயம். அவனுக்கு தான் இந்த சட்டமே தெரியும், அப்பாவிக்கு தெரியாது. ஒரு ஒரு பொண்ணு அவங்க கல்யாணமே பண்ணிக்கல. அவங்க அம்மாவே பார்த்துட்டு கல்யாணம் பண்ணாமலே ஒரு 50 வயசு அந்த மாதிரி ஆயிடுச்சா, 40க்கு மேல. அப்போ ஒரு சின்ன பையன் வரான், ஒரு வாடகை கேட்குறான் கடைக்கு, கீழே கடை. அப்போ கடை கேட்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஹை மெசேஜ் அனுப்புறான், குட் நைட் மெசேஜ் அனுப்புறான். அவன் சின்ன பையன், 25 ஏதோ சம்திங் தான் ஆகுது. அவங்க 40க்கு மேல. ஸோ அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்தரங்க சேட்டா மாதிரி அப்படியே லவ் ஆகி அவங்க சொல்றாங்க, இல்ல நம்ம கை சுத்துறது அதெல்லாம் பரவாயில்ல அப்படி இப்படின்ட்டு அப்படியே அவ்வளவு நம்பிக்கை கொடுத்து, நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். அப்ப அந்த வீட்டையே அடமானம், லவ்னா அதை எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அடமானம் வச்சு ஒரு டைமுக்கு பிறகு இந்த பொண்ணுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, முதல்ல வெளில தொழுங்கன்ட்டான் போலீஸை விட்டு. அதுக்கு ஒண்ணுமே புரியல. வீடெல்லாம் இவன் சாகணும் சாகணும் சாகணும்னு எழுதிட்டு இருக்கிறாங்க. பைத்தியமே ஆயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அபல் விகடன் அந்த அவல் கிளீஸ் சேனல்காரங்க தான் போய் அதை பத்தி பேசி அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சோ தெரியாது நமக்கு. எப்படி எல்லாம் இருப்பாங்க, பிளான் பண்ணி வராங்க பாருங்க. இப்படியே இருப்பாங்க ஒரு சிலர், நம்ம செய்த முன்ஜென்ம பாவத்துக்கெல்லாம் கொடுக்கறது. அப்ப இவ்வளவு நாள் தூய்மையா இருந்தாங்கல்ல, அந்த வயசுல சபலப்பட்டதுக்கு எப்படி தண்டனை கிடைக்குது பாரு. இனி காமத்தை பத்தி அவங்க நினைச்சு பார்ப்பாங்க. அதுதான் அங்க பெரிய விஷயம். இல்ல உமனே இந்த மாதிரி இருக்காங்கன்னா பிரதர், எவ்வளவு வயது முதியவங்க ஜென்ஸ் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு ஏமாந்து இருப்பாங்க. ஈஸியா ஏமாத்திடுவாங்க. ஏமாத்தணும் முடிவு பண்ணினா ஈஸியா ஏமாத்திடலாம். கரெக்ட். அதுக்குதான் காம மகா எதிரின்னு கடவுள் சொல்றாரு. ஸோ இங்க சொல்றாங்க பாருங்க. அப்ப ஒரு மோசமானவன் அவன் ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, இது வந்து ஒரே ஜென்மத்துல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா இது பெரும்பாலும் அடுத்தடுத்த ஜென்மத்துல நடக்கும். ஒரு ஜென்மத்துல அவன் பெரிய பணக்காரனா இருப்பான், தப்பு எல்லாம் பண்ணுவான், அப்ப எதுவும் நடக்காது. அடுத்தடுத்து நடக்கும் பொழுதுதான் மனிதனுக்கு என்ன ஆயிடுது. நாஸ்திகம் பேசுறவங்க நல்லா இருக்காங்களே, கெட்டது பண்றவங்க நல்லா இருக்காங்களே, ஏன்னா அது போன ஜென்மத்தோட புண்ணிய கணக்கு. கெட்டது பண்றவங்க தான் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்துடுச்சு. சரி. தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதும் இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை. திடீர்னு வர்றது தீங்கு கிடையாது. வள்ளுவர் சொல்றது தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, திருவள்ளுவர் கண்டிப்பா கிறிஸ்டின் தான், இதைதான் எழுதி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு இதை எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, அதுல மறுஜென்மம் பற்றி நிறைய தடவை சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அதை ஏத்துக்க வேண்டியது தானே. அதை மட்டும் ஏத்துக்க மாட்டாங்க. சரி. வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை, விதைத்ததுதான் முளைக்கும் இல்லையா. அப்ப பாவம் செய்யாம எப்படி வரும் அப்படின்னு கேட்கிறோம். அக்னி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். இது முஸ்லிம் மதத்துல இதான் நம்பிக்கை. சோதிப்பதற்காகவே
துக்கப்படுறதுக்காகவே கடவுள் படைச்சாராம். அந்த துக்கத்திலும் நீங்க இறைவனுடைய வழிப்படி நடந்தால் சொர்க்கம், இல்லாட்டி நரகம். அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ லாஜிக்கலா அது கரெக்டாவும் இருக்குது. ஆனாலும் இது கடைசி ஜென்மம். இந்த நேரத்தில் இறைவன் வருகிறார் இல்ல, கடைசி ஆக்சுவலா சொர்க்கமாக முதல் 2500 வருஷம் இதே பூமி இருக்கு, அடுத்தது நரகமாகுது. நரகத்தின் கடைசி 100 வருடம் இறைவன் வந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கு தகுதிப்படுத்துறாரு. சொர்க்கத்துல காம கோபம் பற்று பேராசை அகங்காரம் இல்லாம இருந்துச்சு. காரணம் ஆத்மான்ற உணர்வுல இருந்தாங்க, அதாவது உயிர். அது புருவமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கினால்தான் தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. ஸோ அந்த ஆத்மாவின் அப்பா தான் கடவுள். ஸோ அவரையே நீங்க நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும். இறைவன் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவரை தான் ஆதாம்னு சொல்றாங்க. ஸோ அவரு இந்த மனுநாளான உடலின் உணர்வுகளுக்கே அடிமையா இருக்கிறாங்க, காமம் புலன் இன்பம் இதெல்லாம். அப்படி இருக்கிறவனா அதுல இருந்து விடுபட வைக்கிறார். நீ ஆத்மா உடல் உணர்வுக்கு இருந்து வெளியில வா நீ எழுப்புறார். அதுதான் கல்லறையில இருந்து எழுப்புறதோடைய உண்மையான அர்த்தம். ஸோ இப்ப உண்மையிலே நம்ம நிறைய பாவம் செஞ்சுட்டோம் நரகத்துல. சொர்க்கத்துல பாவம் செய்ய மாட்டோம், அதனால தண்டனை கிடையாது. நரகத்துல பாவம் தான் செய்யறோம். சொர்க்கத்துல குழந்தை கூட கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால கிடையாது. ஸோ அப்படியே இருப்பாங்க. இங்கதான் இப்படி ஆயிடுச்சு. அப்ப இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தினால செய்த பாவத்துக்கான தண்டனை தான் ஆரோக்கியம் போகுது, அழகு போகுது, செல்வம் போகுது, இயற்கை சீற்றம் வருது, விதவிதமான நோய்கள் வருது, எல்லாமே வருது. உச்சத்துல இறைவன் வந்து இது இன்னும் நம்ம செய்த பாவத்துக்கு தண்டனை கொடுத்தா தாங்க முடியாது. அந்த மாதிரி நேரத்துல இந்த ஞானத்தை கொடுத்து நம்மை காப்பாத்துற இந்த கடைசின்னு ஒரு வருடத்தில் நடக்கிறதுடைய நினைவு தான் பைபிள் குரான்ல ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்துலயுமே சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஞானத்தை அடைந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அப்ப வருத்தம் அனுபவிக்க மனுஷன் பிறந்திருக்கிறான் அப்படின்னா கிடையாது. கடவுள் சுகத்தை அனுபவிக்க தான் நம்மளை அனுப்புறாரு சொர்க்கத்துக்கு. ஆனா துக்கத்துல இருக்கிற மனிதனை காப்பாத்தி அனுப்புறார், அதுதான் முக்கியம் இல்லையா? நரகத்தில் இருந்தவனை தான் சொர்க்கத்துக்கு அனுப்புறார். ஸோ இதுதான் நரகம். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பாலஸ்தீன் பக்கம் உக்ரைன் பக்கம்லாம் போயிட்டு வந்தா தெரியும், இல்ல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாலே தெரியும் நரகமா இல்லையான்ட்டு, இல்லையா? ஸோ அப்ப ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பாருங்க, உங்களால ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கடவுளை வணங்குறாங்க. ஆனா இப்ப சொர்க்கம் எப்படி வரும், அங்க எப்படி குழந்தை பிறக்கும், அது எப்படி சாத்தியம், இது எதுவுமே நீங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டே பிடிக்க முடியாது இல்லையா? எண்ணி முடியாத அதிசயங்கள், மிகப்பெரிய அதிசயம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நமக்கு எண்ண முடியாத அளவுக்கு செல்வம் இருக்கும் சொர்க்கத்துல. இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல, ஏன்னா கடைசி 100 வருடம் இறைவன் ஞானத்தை கொடுக்கிறாரு. அதுலயே 88 வருஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் அடி கண்ணிமைக்கிற நேரத்துல வந்துடும். அதுதான் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்றது இப்ப சொல்ல வேண்டிய விஷயம். இறுதியில எல்லா மதஸ்தாபகர்கள் இயேசு நபி எல்லாரும் கேட்டுட்டு போயிட்டு இந்த ஞானத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள உயிர் பிரிஞ்சிடும். ஆனா அவங்க கொடுப்பாங்க, அவங்க கொடுத்துதான் மற்ற அந்த அந்த மதத்தினர் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆனா கொஞ்சம் கொடுத்துட்டு அவ்வளவுதான், முடிஞ்சிடும், மேல போயிடுவாங்க. நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணத்திலே போனதுனால அந்த மதம் ஆரம்பிக்கிற நேரத்தில், இப்பத்துல இருந்து 2000 வருஷம் முன்னாடி 5000 வருட கணக்குல பாத்தீங்கன்னா இன்னும் 3000 வருஷம் கழிச்சு இயேசு கிறிஸ்து வருவார். இயேசு பிறந்திருப்பார், கிறிஸ்து மேல இருந்து வர ஆத்மா வந்து இந்த ஞானத்தை கொடுக்கும். அதே மாதிரிதான் நபி உடம்புல ஜிப்ரேல்ன்ற ஒரு ஆத்மா, சித்தார்த்த உடம்புல புத்தர்னு ஒரு ஆத்மா வந்து ஞானத்தை கொடுக்கிறது. அது எவ்வளவு பெரிய அதிசயம். கொஞ்சம் கொஞ்சம், ஏன்னா அந்த மதத்திலே மூழ்கினதுனால அந்த மதத்தின் ஞானமும் நம்ம ஞானமும் கலந்து வரும். அதுதான் வழி நடத்திட்டு வருது. அப்ப நம்ம ஞானத்தை வருவது உண்மையாகவும், அது வரைக்கும் அவங்க சொன்னதெல்லாம் அது அந்த பொய்யும் உண்மையும் கலந்து இருக்கிறது. அதனாலதான் எண்ண முடியாத அதிசயம் இல்லையா? இன்னைக்கு அதிசயம், உலக அதிசயம் சொல்றாரு, சொர்க்கம் தான் உலகத்திலே அதிசயம்ன்றார். 7 அதிசயம் அது முன்னாடி ஒண்ணுமே கிடையாதுன்ற அதை அவர் செய்யறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அதனால்தான் ஏதோ ஒண்ணு வரும்,
சண்டாளன் பாக்கியவான் ஏதோ ஒண்ணு இயேசு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப தாழ்ந்து இருக்கிறவங்க தான் இப்ப ஏழையா இருக்கிறவங்க இந்த ஞானத்தை எடுத்து அதன்படி நடக்கிறது அவங்களுக்கு ஈஸி. ஏன்னா இயற்கையாகவே அவங்களுக்கு பணிவு குணம் இருக்கும். இதுக்கு முன்னாடி அவங்க ஆடினதுனால தான் ஏழையா பிறந்திருப்பாங்க. ஆனா ஏழையா பிறக்கும்போது பணிவு வரும். ஏன்னா எப்படியும் அது தேவதை ஆத்மானும் போது அதை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது அது வந்துடும். அவர்களை உயரத்தில் வைக்கிறார் சொர்க்கத்துல. இப்ப துக்கத்துல இருக்கிறவங்கள ரட்சித்து உயர்த்துறார் சொர்க்கத்துல. சொர்க்கத்துல மட்டும் இல்ல, இப்பவே அந்த துக்கம்னா என்னன்னு தெரியாத நிலைக்கு போயிடும். ஏன்னா எதுவுமே இது இல்ல, இறைவன் தான் எனக்கு அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை அப்படின்னு அவரு நினைவிலே. இங்க மெயின் ஞானமே என்ன, ஆத்மான்னு ஒண்ணு வந்து பரமாத்மா நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இவரைத்தான் சிவன் அல்லா பரமபிதான்னு வெவ்வேறு மதத்துல வெவ்வேறு பேர்ல சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான். ஸோ அவரை நினைக்கணும். அவர் இப்படிதான் இருக்காருன்னு எந்த மதத்திலையும் சொல்லப்படல. ஸோ அதை தான் இறைவன் வந்து இப்ப சொல்றார். அவர் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி வெளியின் நிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார் இல்லையா. அந்த ஊற்று சொல்லுவாங்களே, ஊற்று வர வைக்கிறது, மழை பெய்ய வைக்கிறது, இதெல்லாம் கடவுள் தான் பண்றார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பட் என்னன்னா நம்முடைய குணத்திற்கேற்ப அதெல்லாம் நடக்குது. ஆனா நம்ம குணத்தை மாத்துறது அவர் பண்றாரு. ஸோ இன்டைரக்டா இதுக்கு கடவுள் காரணமே தவிர டைரக்டா அவர் காரணம் கிடையாது. அடுத்த பாயிண்ட் 12வது வசனம், சூப்பரான வசனம். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை நடத்த முடியக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். இதுதான் மகாபாரதம். இல்ல மகாபாரதத்துல என்னென்னமோ சூழ்ச்சி பண்ணாலும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. சகுனி என்னென்ன சூழ்ச்சி பண்ணுவான் இவங்களை கொலை பண்றதுக்கு. ஆனா எல்லாத்தையும் கடவுள் வந்து நிர்மூலமாக்கிக்கிட்டே இருப்பார். ஸோ அது அங்கதான் நீங்க கடவுளை கெட்டியா பிடிக்கணும்ன்றது. ஏன்னா மனிதன் எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும், ரஜினி இப்ப சமீபமா ஒரு மேடையில கூட சொன்னார், எங்க இருந்து தான் வருதுன்னே தெரியாது, அப்படியே மேல இருந்து கீழே வந்துடுவீங்க ஒரே நாள்ல. அமிதாப் பச்சன் அந்த மாதிரி ஆகி வீடெல்லாம் வந்து லீஸுக்கு வந்துடுச்சு. திடீர்னு அமிதாப் பச்சன் கார்பரேஷன் ஆரம்பிச்சு படமா எடுத்தாரு. அவர் 10 வரைக்கும் சேர்த்து வச்ச எல்லாம் காலி. பல லட்சம் கோடி கடன். ஸோ திடீர்னு அப்படி ஆகுது. அப்ப காசு நமக்கு காப்பாத்தாது இல்ல. நடிகர் லூஸ் மோகன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்தாரு. என் கையில காசெல்லாம் அளவுக்கு அதிகமாவே இருக்குது, என் பசங்களாம் வசதியா தான் இருக்கிறாங்க, பொண்டாட்டி வந்தோடனே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க என்னை பார்த்துக்கணும்ட்டு கேஸ் கொடுத்தேன். அப்ப காசும் காப்பாத்தல. இன்னொன்னு அது எந்த அளவுக்கு அந்த சட்டம் அது எப்படி அது அப்படியே வந்தா கூட எப்படி பார்த்துக்குவாங்க. ஒரு போலீஸ் மூலம் அன்புனால வர்றதுக்கும் போலீஸ் சொல்லி வர்றதுக்கும், இப்ப கணவன் மனைவி ஒன்னா இருக்குன்னு போலீஸ் சொன்னா ஒன்னா இருந்துருவாங்களா இல்லையா. ஸோ இதெல்லாம் இருக்குது. அப்ப எவ்வளவு தந்திரம் பண்ணாலும் கடவுள் புத்திவானுக்கெல்லாம் புத்திவான். கடவுள் வழிபடி நீங்க நடங்க, உங்களை நான் பாதுகாக்கிறேன். இதுதான் இங்க முக்கியம். ஆனா டக்குன்னு நம்ம புத்தி அது சொல்லாது. அங்க ஒருத்தன் அடிக்க வரானா நம்மளும் ஒரு அடியால எடுத்துட்டு போகணும் அப்படின்னு தோணும். ஆனா நீங்க பைபிள் எடுத்துக்கோங்க, குரான் எடுத்துக்கோங்க, மகாபாரதம் எடுத்துக்கோங்க, ராமாயணம் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி மோசமானவர்கள் வரும்போது அந்த இடத்த விட்டு போங்கன்னு தான் போதிக்கும். யாக்கோபு போயிடுவான், அண்ணன் கொலை பண்ண வரான்னு தெரிஞ்சோடனே போயிடுவான். ராமருடைய சொத்து அபகரிக்கப்படுது, சித்தி சரியில்லைன்னு அவர் அந்த இடத்த விட்டே போயிடுறாரு. திரும்ப வந்து பார்த்து வான்னு கூப்பிட வந்தா கூட அவர் அந்த இடத்த விட்டும் போயிடுவார். அங்க ஒரு சூழ்நிலை சொல்லப்பட்டாலும் நீங்க எல்லா சூழ்நிலையிலும் எடுத்து பார்க்கணும், எதனால சொத்து அபகரிக்கப்பட்டு போகுது. ஸோ அப்ப சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறோம், கொலை கூட பண்ணுவாங்க தானே. அப்ப கடவுள் சொல்ற மாதிரி அனைத்தையும் விட்டுட்டு நீ அமைதியா போ, உன் வழியை நான் சீர்படுத்துகிறேன். ஏன்னா நீ எவ்வளவு பாவம் பண்ணிருக்கன்னு உனக்கே தெரியாது, அதுக்கான தண்டனை எப்ப கிடைக்கும்னே தெரியாது. அப்ப புலம்பி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீ இப்ப இருக்கிறத தான் பாக்குற, முன் ஜென்மங்களை என்ன பண்ண, ஏன் இந்த ஜென்மத்திலே கடந்த காலத்துல என்னென்ன பண்ணிருப்ப, அந்த விஷயத்துல நீ நியாயமா இருந்திருப்ப. மற்ற விஷயங்கள்ல காமம் சார்ந்த தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்களா மனிதர்கள்? கோபம் சார்ந்த தவறே பண்ணியிருக்க மாட்டாங்களா? வேலைக்காரங்களை எடுத்தெறிஞ்சு பேசியிருக்கலாம், அவங்க மனசு நோய் இருக்கலாம், நியாயமா இருக்கிறவங்கள வேலையை விட்டு நிறுத்தி இருக்கலாம், கம்பெனி நடத்துறாங்க, இந்த மாதிரி எவ்வளவு இருக்குது. தெரியாமல் நடக்கலாம்ல பிரதர். சிலர் சொல்லுவாங்க நான் தெரிஞ்சு, மேக்ஸிமம் இருக்காங்க அந்த மாதிரியும். பட் அவங்க ஒருத்தர் தப்பு பண்ணிருக்காங்கன்னு வேலை விட்டு நீக்கி இருப்பாங்க, அவங்க தப்பே பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ நடக்கும். தெரியாமல் செய்யற தப்புக்கும் பாவம் தான். கரெக்ட். அப்ப இன்னொன்னு லாபத்துக்காக நிறுத்துவாங்க, எங்களுக்கே லாபம் இல்ல,
அப்படின்னு நிறுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல வந்து விசுவாசியா இருக்கிறவனை நிறுத்திட்டு மோசமானவனை வச்சிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அவன் ஏமாத்திட்டு போயிடுவான். அது அவனுக்கு அங்க தண்டனை கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியும் நிறைய நடந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான லைன். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை நடத்த முடியாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அபத்தமாக்குகிறார். இல்லையா? கடவுள் கிட்டயே இந்த விஜய் பாட்டு வந்துச்சு, யாரு கிட்ட? அது கடவுள் கடவுள் சொல்லணும் அது யாரு கிட்டன்ட்டு. ஸோ கடவுளுடைய வழிபடி நீங்க நடந்தா போதும், அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். திரியா வரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். சரி, இது வந்து தந்திரக்காரர்களை தான் சொல்றாங்க. ரொம்ப புத்திசாலிகள், அவங்க தந்திரத்திலே அவர் ஆப்பு வைக்கிறாரு. அடுத்தது திரியாவரக்காரரும் அதே மாதிரி தான், சூழ்ச்சி செய்யறவங்க, அவங்களுடைய ஆலோசனையும் கவிழ்க்கப்படும். இதுல என்னன்னா, நமக்கு அநியாயம் நடக்கிற மாதிரி தெரியும். ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க பெருசா தப்பு பண்ணாட்டினா கூட உங்களுக்கு என்ன அநியாயம் நடக்குதோ அதே விஷயத்த நீங்க செய்யறதுக்கு மனதால எண்ணம் வச்சிருந்திருப்பீங்க எப்பயாச்சும் இந்த ஜென்மத்திலே. நீங்க நினைச்சிருப்பீங்க, ஆனா வேற இடத்துல உங்களுக்கே அது நடக்கும். ஸோ அந்த எண்ணம் வந்து ரொம்ப, அந்த எண்ணம் வைக்கிறீங்கனாலே ஒரு காலத்துல முன் ஜென்மத்துல பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அந்தந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி குணம் மாறும் இல்லையா? அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க விடுபட்டு இருக்கனால இப்ப நம்ம நல்லவங்களா இருப்போம். ஆனா அந்த சூழ்நிலையில நம்ம என்ன ஆட்டம் ஆடணுமோ யாருக்கு தெரியும்? ஒரு பாட்டு ஒரு ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டம் என்ன அப்படின்னு அந்த வீடு வரை மனைவி அந்த பாட்டுல வரும். ஸோ இது ஒவ்வொரு தடவையும் கஷ்டப்படும் போது அந்த பாட்டு நினைக்கணும், இதெல்லாம் நம்ம ஆடி இருக்கிறோம். இந்த முன் ஜென்மத்துல நம்ம ஆடணும்ன்றது மனிதனுக்கு கொடுக்கிற ஆறுதல் என்ன சொன்னாலும் வராது இல்லையா? நான் பண்ணாததுக்கு எனக்கு ஒரு தண்டனைனா எப்படி வரும்? ஸோ அதுதான் இங்க வந்து இதுதான் அர்த்தம். இப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்றது ஒரு ஜென்மத்துல நடக்கிற விஷயம் இல்ல, ஒரு ஆத்மாவின் வாழ்க்கையில நடக்கிற விஷயம். அந்த ஆத்மா பல உடல்ல நடக்கிற விஷயம். அங்க ஆடிட்டு அடுத்த ஜென்மத்துல அதே ஆத்மா தண்டனை அனுபவிக்குது. அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தடவுகிறது போல தடவி திரிகிறார்கள். பகலே அவங்களுக்கு இருட்டு மாதிரி தெரியுதும். ஸோ ஒன்று கண்ணு தெரியாதது அதையும் குறிக்குது. இன்னொன்னு வழி இல்லை, எந்த வழியும் தெரியல, அந்த மாதிரி ஒரு நிலை. யோபுக்கு அப்படித்தானே ஆகுது. திடீர்னு பார்த்தா மாடை திட்டிட்டு போயிட்டான்றாங்க, திடீர்னு ஒட்டகம் திட்டிட்டு போயிட்டாங்கிறாங்க, திடீர்னு நிலம் பத்தி எரியுதுன்றான், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் செத்து போயிட்டாங்கன்றாங்க. அவனுக்கும் நோய் வந்துடுச்சு. ஆனாலும்